வாட்ஸ்அப்ல பார்த்தா லவ் ஸ்டேட்டஸா போட்டு தள்ளுறாங்க, இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா லவ் ரீல்ஸா பண்ணி தள்ளுறாங்க. சரி நம்ம பேசாம பிக் பாஸ் வந்து பாப்போம்னு பார்த்தா இங்கேயுமா எப்பா எடிட்டரு உனக்கு வேற கண்டென்ட்டே இல்லையா? சரி என்ன பண்றது, உங்களுக்காக பார்த்து சொல்றேன். இன்னைக்கு டே 10. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆதிரை எஃப்ஜே மேல சாஞ்சுக்கிட்டு ஏன்டா என்கிட்ட சரியா பேசவே மாட்டேற, உன்னால நான் ரொம்ப வீக் ஆகுறேன், அதுக்கு எஃப்ஜே நீ வந்து கேம்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு கேமராக்கு தெரியாம சொல்றாராம். நீங்க பண்றதெல்லாம் தான் கேமரால படம் பிடிச்சு அப்படியே காட்டிடுறாங்களே. உனக்கு புரியுதா நீ உன்னால நான் வீக் ஆயிட்டு இருக்கேன். அடுத்த வரப்போற கண்டென்ட் தலையும் புரியாது வாழும் புரியாது. ஏன்னா எங்களுக்கே அப்படிதான் இருந்துச்சு. நாங்க பார்த்ததை வச்சு சொல்றோம். நம்ம அரோரா இந்த துஷார் பைப்கிட்ட ஏதோ சொல்ல வர்றாங்க. ஆனா அந்த துஷார் பைப்ல லிசன் பண்ணாம வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து டென்ஷனான அரோரா நான் சொல்ல வரதை நீ கேட்கவே மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம துஷார் 2-3 நாள் அப்படி இப்படி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டார் போல. வீக்கெண்ட் வர வருது, வீட்டுல வேற எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேச விருப்பம் இல்ல துஷார், சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். சாரிடா, அப்படிலாம் இல்ல. துஷார் உஷாராயி வேற இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா நம்ம அரோரா அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் போன கேப்ப ஃபில் பண்ற மாதிரி நம்ம எஃப்ஜே வந்து உட்காந்துட்டு அரோராக்கு ஹக் கொடுத்து ஆறுதல் படுத்திட்டு இருந்தாரு. அங்க இருந்து பார்த்தா ஆதிரை என்னது நம்ம ஆள்கிட்ட அரோரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அரோரா அழுதுட்டு இருந்தாங்க. ஆதிரை அவங்களுக்கு முத்தெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருந்த சபரீஸ் அப்ப நானும் வந்து சமாதானப்படுத்துவா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு விட்டாங்க பாருங்க ஒரு லுக்கு. காலங்காத்தாலே வீடு ரொம்ப அமைதியா இருக்கே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம பாரு. அங்க பார்த்தா டீலக்ஸ் ரூம் காரங்களை பழி வாங்குறதுக்காக உப்பு போட்டு ஒரு சாதம் வச்சிருந்தாங்க இல்லையா நம்ம பிக் பாஸ் டீம், அந்த சாதத்தை பார்த்துட்டாங்க. அதை பார்த்துட்டு இதை எப்படி நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உப்பு சாதத்துக்கு பிக் பாஸ் டீம் பதில் சொல்லி ஆகணும். இதை இப்போ என்ன பண்ணுவீங்க, எங்களை பழிவாதுக்காக இவ்வளவு சாதத்தை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க வந்த கன்னியாக்கா யாருக்கு இப்ப சாதத்தை வேஸ்ட் பண்ண போறாங்க, நாங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணலையே, நாங்க வடகம் போடுறதுக்காக இங்க எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கன்னியாக்கா நீ இந்த பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்திருக்க, விளையாட வந்திருக்கியா இல்ல வடகம் போட்டு ஒரு வாரம் காய வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போக வந்திருக்கியா? அதான் நாங்க வந்து வடகமா மாத்த போறோம். நேத்து ஃபுல்லா இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. அடுத்ததா இந்த துஷாரு, அரோரா, பார்வதி, கமருதீன் இவங்க எல்லாம் லான்ல உட்காந்துட்டு கண்டென்ட்டே இல்லையே, நம்ம ஏதாவது கண்டென்ட் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ்ல இந்த பசங்க எல்லாம் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு மார்க் போடுவாங்க இல்லையா அவங்க லுக்ஸ் வைஸ் வச்சு, அந்த மாதிரி இந்த அரோராவும் பார்வதியும் இங்க இருக்க பாய்ஸுக்கு எல்லாம் அவங்க லுக்ஸ் அண்ட் கேரக்டர் வச்சு மார்க் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். இதுல பெருசா ஒண்ணும் இல்ல, முக்கியமான கண்டென்ட் மட்டும் சொல்றேன். அரோரா கமருதீனுக்கு 8.5 மார்க் போட்டுட்டு கமருதீன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மெட்டீரியல், அவன் கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம கமருதீன் அங்க இருந்து பார்த்துட்டு நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா இவ என்ன ஃப்ரெண்ட் மெட்டீரியல் சொல்லிட்டா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவன் கூட உட்கார்ந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். சோ ஹி இஸ் லைக் ஃப்ரெண்ட் ஜோன் பண்றவரு. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி நான் வந்து ஒரு 7 மார்க் கொடுப்பேன், அவன் வந்து லுக் வைஸ் சூப்பரா இருக்கான், வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல், ஆனா டாப் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். மத்தபடி வந்து கமருதீன் வந்து ஒரு அழகான ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம கமருதீன் அப்படியே ஷையா ஃபீல் பண்ணிட்டு எனக்கு வந்து நீங்க ஒரு அயன் ஹார்ட்டட் பர்சன், உங்களை பார்த்தா லுக்ஸ் லைக் மை எக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. பியூட்டினா எக்ஸ் மாதிரி இருக்காங்க. எனக்கு வந்து அந்த அரோரா நம்மள ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுச்சே, எதுக்கும் இங்க ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போம் அப்படின்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் கிடா வெட்டுறாரு நம்ம தம்பி. ஓஹோ அடுத்ததா மறுபடியும் பொம்மை டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அரோரா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவிக்ட் ஆயிட்டாங்க. இந்த பார்வதி எலிமினேட் ஆனதுல இருந்து என்னடா இந்த டாஸ்க்ல ஒரு கண்டென்ட்டுமே கிடைக்க முடியுதுன்னு நினைச்ச நம்ம பிக் பாஸ் அடுத்ததா ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. 2 டீம்ல இருந்தும் 2 பேர் எவிக்ட் ஆகி வெளில இருக்கீங்க. சோ இப்போ நீங்களும் உள்ள வந்து விளையாட போறீங்க. எப்படின்னா அவங்க எடுக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்க போயிட்டு லாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொன்னாரு. பிக் பாஸ் லாக் பண்ணலாம்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம வினோத் கேம் ஆடிட்டவங்கள போய் லாக் பண்ணாம பின்னாடி நின்னுட்டு கெமியை போயிட்டு லாக் பண்ணிருக்கு. உடனே டென்ஷனான கெமி யோ யாரை பிடிக்க சொன்னா என்ன வந்து பின்னாடி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டம் கூடுறத பார்த்து பயந்த நம்ம வினோத் ஐயோ நீ எனக்கு சிஸ்டர் மாதிரிக்கா, தெரியாம தான் பிடிச்சிட்டேன், கேமரா முன்னாடி வந்து மட்டும் ஒரு தடவை சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்ட்டு பிக் பாஸ் கெமி எனக்கு சிஸ்டர் மாதிரி, பிக் பாஸ் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த ரவுண்ட்ல நம்ம கலை எவிக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பொம்மை டாஸ்க் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க நார்மல் காஸ்டியூம் மாத்திட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம கனியக்கா எஃப்ஜே கிட்ட போயிட்டு எங்க வீட்டுல எல்லாம் என் பிள்ளைங்க சொல்லி அனுப்பிச்சாங்க நல்ல நல்ல ட்ரெஸ்
ட்ரெஸ்லாம் போட்டு இருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரு இங்க வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம எஃப்ஜே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்க்கா நீ அழகு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம கனியக்கா அட நீ வேற சும்மாறா நானே இங்க இருந்து வில்லி ஆயிட்டேன் அப்படின்னு உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ரொம்ப வில்லி ஆயிட்டா அது தெரியும்ல, நான் இப்பெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஐயோ அவசரத்துல உண்மையெல்லாம் பேசி விட்டோமே அப்படின்ட்டு அநியாயம் எங்க நடந்தாலும் நம்ம அங்க இருக்கணும்டா அதை நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பொம்மை டாஸ்க் வந்துச்சு. இதுல நம்ம கெமி வியானாவை போய் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி அவங்க மேல எல்லாம் கால் வச்சு ஊனிருக்காங்க. அதுல நம்ம வியானாக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுடுச்சு. நம்ம வியானாக்கு சப்போட்டா வினோத் போயிட்டு நீங்க இந்த மாதிரி கால் மேல எல்லாம் ஊனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. உடனே அங்க வந்து எஃப்ஜே கெமிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு நம்ம வினோத் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. கட்டத்துல நம்ம வினோத்தை பார்த்து ஒரு மேனரிசம் காமிச்சிட்டு இருந்தாரு. வினோத்தும் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஒரு மேனரிசம் காமிச்சாரு. என்னத்த சொல்ல நீங்களே பாருங்க. அந்த ரவுண்ட்ல நம்ம டாக்டர் எவிக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் வினோத் பார்வதி இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டாக்டர் பார்வதியை பார்த்து எல்லாருமே பார்வதியை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு திருப்பி சொல்ல டென்ஷன் ஆன வினோத் என்னையா எப்ப பார்த்தாலும் திரும்ப பார்வதி டார்கெட் சொல்லிட்டே இருக்க இது சொல்லவே மாட்டியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டு ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போடுற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா பிக் பாஸ் வந்து டீலக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் சிக்கன் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா நம்ம பார்வதி வெஜிடேரியன்றதுனால சிக்கன் சாப்பிடாம எனக்கு வந்து காமனா இருக்க வெஜிடபிள்ஸ்ல இருந்து பொட்டேட்டோவை போட்டு ஒரு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் எடுத்திருக்காங்க. பார்வதி எதாவது பண்ணாதான் இந்த எஃப்ஜேக்கு பொறுக்காத. இதை பார்த்துட்டு நேரா போயிட்டு நம்ம கனியாக்காட்ட போய் பத்த வச்சுட்டார். கனியாக்கா அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எல்லா பொட்டேட்டோவையும் உப்பு மிளகா போட்டு ஹாஃப் குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டெய்லி நமக்கு தேவைப்படும் போது சாம்பார் தேவைன்னா சாம்பார் எடுத்துப்போம், பொரியல் தேவைன்னா பொரியல் எடுத்துப்போம். இந்த மாதிரி வச்சுட்டா யாருக்கும் கொடுக்க தேவையில்லைன்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. அந்த மாஸ்டர் பிளான இந்த எஃப்ஜே சுபிக்ஷா கிட்ட உளறிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு சுபிக்ஷா ஒரு பிளானை போட்டு அவங்க வச்சிருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்க ரூமுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வினோத் வெளியே வந்துட்டு பிக் பாஸ் டீம்கிட்ட இந்த வெங்காயம்லாம் எங்கள் ரூமில் தான் இருக்குது, உங்களுக்கு டெய்லி எவ்வளோ தேவையோ அதை எங்கிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கோங்க, நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ண முடியாதுல்ல, அப்போ வெங்காயம் சேஃபாக இருக்கும்ல அப்படின்னு ஒரு பிளானை போட்டு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு டென்ஷனான நம்ம விக்ரம் என்னது நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணுமா, டெய்லியும் வெங்காயத்தை நாங்கள் கேட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு அளவு வேணாம் அப்படின்னா அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வியானா கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு அந்த வெங்காயத்தை நீங்களே கொடுத்துருங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் கேட்க வியானாவும் ஒரு கட்டத்தில் எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுக்கடையில நம்ம எஃப்ஜே பைபிள்ல சுபிக்ஷாவை பார்த்து என்ன லக்ஸுரி டீம்ல இருக்குன்னு ரொம்ப ஆர்டரையா அப்படின்னு கேட்க எல்லாரும் ஒரே டீம்ல இருக்க போறது இல்ல, ஒரு நாள் நானும் லக்ஸுரி டீம்ல இருப்பேன், அந்த டீமுக்கு வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயே நீ வரல அப்படின்னு கேட்கவும் அரோரா தான் நானும் கமருதினும் இங்க வர போறோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க வரல அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அரோரா நான் எங்க கமருதினை கூப்பிட்டு வந்தேன், நான் தான் வந்தேன், என்ன பார்த்ததும் கமருதின் தான் அவரா வந்தாரு அப்படின்னு சொல்ல ஏன் போய் சொன்னேன், ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியானாவை நம்ம அரோரா லெஃப்ட் ரைட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ரம்யா அரோரா மேல காண்டில் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல இந்த ரம்யா நான் அரோரா பார்த்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, என்ன ஆனாலும் இந்த திவாகருக்கும் பாருக்கும் மட்டும் ஃப்ரீ பாஸா கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அரோரா அது எனக்குள்ள பாஸ் தான், நான் தான் உங்களுக்கு விட்டு கொடுத்தேன், அந்த பாஸை தான் இப்ப புதுசா வந்தவங்களுக்கு கொடுத்துறாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே ரெண்டு பேத்துக்கும் மாத்தி ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நம்ம ரம்யா அழுதுகிட்டு பிக் பாஸ் போயிட்டு பிக் பாஸ் என்ன வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, கூப்பிட்டு என்ன வீட்டுக்கு அமுச்சு விடுங்க என்னால. அடுத்ததா பிக் பாஸ் இப்ப மக்கள் முன்னாடி ஒருத்தர் கதை சொல்றதுக்கு நான் வாய்ப்பு தரேன், அது யாருன்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரம்யாவும் கமருதினும் நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருந்தாங்க. கமருதீன் நான் இந்த வீட்டுல நாமினேஷன் ஆயிருக்கேன், அதனால நான் என் கதையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க ரம்யாவும் நானும் நாமினேஷன் ஆயிருக்கேன், இன்னைக்கு வேற நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு, அதனால நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்ட்டு அழுதுட்டே கேட்க கமருதீனும் சரி நீங்களே பேசுங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரு. அடுத்ததா ரம்யா அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுலேயே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட்டட் ஆயிட்டாங்க, அதனால இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து வேற ஒருத்தவங்க வீட்டில் தான் கொஞ்ச நாள் தங்கி இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியும் ஃபாரின் போறதா இருந்ததுனால இவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதனால ஃபாரின் போகாம இங்கே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரும் இல்லாம வெளியே சுத்தி இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு திருநங்கை மீட் பண்ணும்போது உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் ஆதரவு இல்லாம அவங்களும் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு துணி கடையில வேலை சேர்த்துட்டு அங்க வந்து ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 கிட்ட சம்பாதிச்சு இருந்திருக்காங்க. அவங்க லவ்வர் மாசம் இந்த மாதிரி 15,000 ரூபாய் எல்லாம் சம்பாதிச்சா பத்தாது, நீ வந்து டெய்லி 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், நீ வந்து டான்ஸ்ல வந்து சேர்ந்து டெய்லி நீ ஆடினா உனக்கு ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சேர்த்து விட்டுருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு பொண்ணையும் வந்து சேர்த்து விட்டுருக்காரு. கடைசி அந்த பொண்ணையும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. ஒரு நாள் அந்த பையனோட போன் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது இந்த பொண்ணை தான் அவர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஏதோ ஒரு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஜெயில் பொண்ணு அந்த பையனை இவங்க தான் கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. வந்து கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா கேட்டிருக்காரு. அதுல இருந்து ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆயிட்டாங்க. 16வது நாள் அவன் என்ன கேட்கறான், அட்ஜஸ்ட் பண்ண அவன் என்ன கேட்டான்.
அந்த வார்த்தையை ஏத்துக்க முடியல. இப்படிதான் இவங்க ஸ்டோரியா கொஞ்சம் எமோஷனலா சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பை பை.